அவர் என்ன சொன்னாரு? 90 நாள்ல நீட்டை வந்து விளக்குல கொண்டு வந்துருவோம்னு சொன்னாரு. அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கவே கிடையாது. ஓகேவா? இன்னொருத்தன் நீங்க என்ன சொன்னீங்க? முதல் கையெழுத்தே வந்து நீட்டு விளக்கு கையெழுத்து தான் அப்படின்னு சொன்னீங்க. அப்படியும் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. சரியா? அவரு உதயண்ணா பேசின இல்ல எந்த முதல் வீடியோ கையெழுத்து வேணா இவனுங்க போட்டுட்டான் தேடி எடுத்துட்டு வரட்டும். ஸ்டேட்மெண்ட். இல்ல ஒன்றாக முதல் கையெழுத்து நீட்டு தான் அப்படின்னு சொன்னது நீங்க வீடியோ அந்த ஸ்டேட்மெண்ட் ரிவீல் கூட பண்ணாதீங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு தெரியும். நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் சரி. ரிவீல் பண்ணாதீங்க. இவனுங்க தேடி எடுத்துட்டு வரட்டும். இவனுங்களுக்கு ஏத்த மாதிரி வாட்டமா மாத்திக்கிட்டே இருக்கானுங்க. ஏன்னா இல்ல உதயணன் எனக்கு இதுல கொடுத்த ஒரு கேள்வி ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ரொம்ப ஒன்றாம் கிளியரா இருக்கு. அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணிருக்காங்க. இல்ல ஒன்றாம் சரியா? இதுல ஒரு கேள்வி இருக்கு. ஒன்றாம் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. எப்படின்னா 2022 கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி நீட்டை பத்தி விஜய் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, திமுக அரசு கொண்டு வந்த இந்த சட்டத்தையே பாராட்டுறேன். தமிழக அரசு வந்து இதை கொண்டு வந்ததை மிகவும் நான் வரவேற்கிறேன். நீட்டுங்கிற ஒரு கொடிய தேர்வு 2023 என்ன சொன்னாருன்னா, இந்த சட்டத்துக்காக வேகமாக வேலை செய்யணும் திமுக அரசு, அப்போட ஒன்றிய அரசு சொல்லல. இப்ப இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு நாங்க வந்து அப்ரூவல் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி திருப்பி அனுப்புனதுக்கு அப்புறம் இது வந்து இவங்க சட்டத்தை ஏற்றி அனுப்புவாங்களா? அவங்க அங்கிட்ட ஒரு பக்கமே பேசவே இல்லை. அதாவது திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு கட்சியை உங்களால முடியலைன்னா நீங்க இந்த விஷயத்த நான் தெளிவா சொல்றேன். இல்ல நான் தெளிவா சொல்றேன். 2023 என்ன சொன்னார்னா, தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கும் இந்த நீட் விலக்கு மசோதாவை நான் வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்பதான் 2023 ரெண்டாவது முதல் பில்லுக்கு ரெண்டாவது பில் அனுப்புறோம், ரெண்டாவது பில் பாஸ் பண்றோம். வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒன்றிய அரசு தாமதம் என்று இதை வந்து அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் அது இதுன்னு அந்த காமெடி எல்லாம் பண்ணாரு. அது ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணாரு, இந்த கொடுத்த பில்லை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கல்ல, அப்போ நம்ம முதல்வர் வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங் போடணும் அப்படின்னு நம்ம சொல்றாரு. அப்போ என்ன அறிக்கை வருது அப்படின்னா, இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, நீட்டை ஒழிக்கிற ரகசியம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படிதான் தீர்மானம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, தீர்மானத்தை போட்டு டைம் வேஸ்ட் பண்றாங்கிற மாதிரியான டோன்ல ஒரே அறிக்கை வந்துச்சு. ஒரே வருஷத்துல தீர்மானம் போட்டதை பாராட்டுறேன்னு ஒரு ட்வீட், ஒரு பேச்சு, தீர்மானத்தை மட்டும் தான் நீ போட்டுட்டு இருக்க, தீர்மானத்தை போட்டு யூஸே இல்லைன்னு ஒரு பேச்சு. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, நீட்டு வந்து மாநில அரசு ஒன்றிய நீட் வந்து 2023 நீட் வந்து ஒரு ஓபிசி எஸ்சி மக்கள் அந்த மாதிரி மக்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது, அவங்களாம் ரொம்ப தடையா இருக்குது அப்படின்னு பேசிட்டு இப்ப ரீசெண்டா என்ன சொல்றாரு, நீட் வந்து உங்களுக்கு வந்து பாஸ் ஆகணும்னா அதை பத்தி நீங்க நினைச்சு இது பண்ணக்கூடாது, வேற படிப்பு பார்த்துட்டு போயிடணும் அப்படின்றாரு. இந்த வார்த்தை யாருக்கானதுன்னா, அவரே சொன்ன அதே ஓபிசி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தடையா இருக்குன்னாரு இல்லையா, அதே அந்த பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கான பதில் தான். உன்னால நீட்டு பாஸ் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, அதை நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகாத, நீ என்ன பண்ண, அடுத்த வேற ஏதாவது படிப்பு படிச்சு போய்க்கும் அப்படின்னு. காசு இருக்கிறவன் என்ன பண்ணுவான், அவன் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டான். ஏன்னா காசு இருக்கிறவன் கோச்சிங் சென்டர் போயிட்டு செகண்ட் அட்டெம்ட் தேர்ட் அட்டெம்ட் பாஸ் ஆகி நீட் எக்ஸாம் எழுதுறான். அப்படி இல்லைனாலும் அவனை வந்து வேற ஏதாவது, இப்போது நீ படிச்சது போதும், நீ உனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால இன்ஜினியரிங் சீட் வாங்கி தரேன், இல்ல பயோடெக்னாலஜி இதே மாதிரி மெடிக்கல் சயின்ஸ்ல பயாலஜி தான் போகணும், அதை வாங்கி தரேன்னு காசு கொடுத்து சேர்க்கிற அளவுக்கு பணம் கொடுத்து வச்சிருக்கிற மேல்தட்டு மக்கள் இருக்காங்க. அவனுங்க யாரும் சூசைட் பண்றது கிடையாது, அவனுங்க யாரும் மனசு உடைஞ்சு போய் மருத்துவ கணக்கு கிடைக்கலையே உட்காந்து கிடையாது. அப்பங்காசுல வந்து அவன் ஒருத்தர் சீட் வாங்கி கொடுத்தானா போய் மேனேஜ்மெண்ட் சீட் வாங்கி கொடுத்தானா போய் உட்காந்து. சூசைட் பண்றது மன உளைச்சலுக்கு ஆகுறது யாருன்னா, விஜய் 2023 அதே குறிப்பிட்ட அதே ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தில் நலிந்த மக்கள் தான். அந்த மக்களுக்கு விஜய் இப்ப முந்தானத்தை என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ வேற படிப்பு படிச்சுக்கோ அப்படிங்கிற அட்வைஸை கொடுத்துருக்க. இப்போ இதுதான் விஜயோட நிலைப்பாடு, விஜயோட முரண்பாடும் நீட்டு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. நீ திமுக ஆட்சியில இருக்குங்கிறதுனால நீ கேட்கிற கேள்விகளை இவன் வந்து பதில் சொல்லிட்டு என்னென்ன பண்ணிருக்கணும், என்னென்ன தீர்மானம் போட்டிருக்கு, என்னென்ன சட்ட போராட்டங்கள் பண்ணிருக்கு, என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குது அப்படின்னு உட்காந்து கேட்டிருக்கோம். கூடவே நீ ரகசியம் சொல்லுன்னு ஒரே தேஞ்சு போன ரெக்கார்டு 2021 தேஞ்சு போன ரெக்கார்டு திரும்ப திரும்ப நீ கேட்டு இருக்கிற, அதையும் எதிர்கொண்டு உட்காந்து இடையில 2024 தேர்தல் இந்த ரகசியம்ன்ற மேட்டர் இல்ல, இந்த ரகசியம்ன்ற மேட்டர் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி உதயநிதி அவர் எங்கேயுமே வந்து இது ஒரு ரகசியம் இருக்குன்னா அவரா சொல்ல கிடையாது. அவர் ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாருன்னா, பேசுறப்போ எதிர்கட்சி தலைவர் கேட்கிறாரு, அது என்ன ரகசியம்னு எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்கிறாருன்ற அந்த டோனை தான் எடுத்து அவர் பேசியிருப்பாரே தவிர்த்து, அவரா வந்து நீட்டு ரகசியம் அப்படின்னு அவர் எங்கேயுமே அவரா இனிஷியேட் பண்ணி அந்த கான்வர்சேஷன் எடுக்கல. இவனுங்க என்ன பண்றானுங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிறத கட் பண்ணி விட்டுட்டு, நீங்க தானே நீட் ரகசியம் தெரியும்னு சொன்னீங்க அப்படின்னு இவனுங்க கையில தூக்கின்னு சுத்திக்கிட்டு இருக்கானுங்க.
டேய் அந்த ரகசியத்தை எங்களுக்கு சொல்லுங்க, அது என்ன, நீங்க எப்படி நீக்குவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டது வந்து எடப்பாடின்றத ஒரு கிளியராவே சொல்லியிருப்பாரு. இந்த தற்குறி மாதிரி அறகுறையா ஒரு விஷயத்த கேட்டு வந்து ஏன்டா தலையில தூக்கின்னு வச்சு சுத்தி நிக்கிறீங்க? இல்ல அதான் அது இந்த ரகசியங்கிற வார்த்தை எங்கேருந்து இது முடிச்சிடறேன், நான் முடிச்சது ரகசியங்கிற வார்த்தை வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சது. முதல்ல இந்த டேர்மை யாரு காயின் பண்ணா எடப்பாடி பழனிசாமி தான். அது எங்களுக்கு தெரியாது. அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரிதான் உதயநிதி சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு எங்களுக்கு தெரியும் அந்த ரகசியம் வந்து நீ அது என்னன்னா எடப்பாடி பழனிசாமி கொடுத்த ரிபட்டல். நீ வந்து ஒழிச்சு வச்சிருப்ப பிரசிடென்ட் வித்ஹோல்ட் பண்ணதை ஒழிச்சு வச்சுட்டு நீ வந்து அடுத்த ஒழிஞ்சிரும், அடுத்த வருஷம் ஒழிஞ்சிரும், அடுத்த வருஷம் நீட் இருக்காதுன்னு நீ வந்து மாணவர்களை ஏமாத்தினா அவங்க சாக விட்ட, நாங்க அப்படி பண்ண மாட்டோங்க. அதையுமே அவர் விளக்கமா சொல்லிட்டாரு. மாணவர்கள் மீது உண்மையான அக்கறை இருக்கணும், அதுதான் இந்த ரகசியம் அப்படின்னு. ஏன்னா திரும்ப திரும்ப ரகசியம் சொல்ல. ஓகேவா, இது ஒரு பக்கம். 2021 சொன்னதை வச்சுட்டு 2026 வரைக்கும் நீ ஏமாத்திட்டு உட்காந்துருக்காரு. அது நடுவில் 2024 ஒரு எலெக்ஷன் வந்துச்சு. அந்த எலெக்ஷன்ல ஸ்டாலின் வெளிப்படையா சொன்னாரு, நாங்க எவ்வளவு முயற்சிகள் பண்ணோம், எல்லா முயற்சியுமே போய் தொங்கி நிக்குது. இப்ப இருக்கிற கடைசி ஆட்சியுமே வந்து ஒன்றியத்தில் இருக்கிற ஆட்சி மாற்றம் தான், நீங்க ஓட்டு போடுங்க, நம்ம ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்க வந்து நீட்டை வந்து பார்லிமெண்ட்லயே பாஸ் பண்ணி நீட் விளக்க வாங்கிடுவோம் அப்படின்னு திமுக சொன்னது மட்டும் இல்லாம காங்கிரஸையே அதோடைய நேஷனல் லெவல் மேனிஃபெஸ்டோல இன்க்ளூட் பண்ண வச்சாங்க. எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எக்ஸப்ஷன் வேணுமோ அந்தந்த ஸ்டேட்டுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட் விலக்கு கொடுக்கப்படும். அதை நம்பிதான் அதையும் மக்கள் தெரிஞ்சுதான் ஓட்டு போட்டுருக்காங்க. இது என்னமோ மக்களுக்கு அப்படியே அத்தாரிட்டி மாதிரியும், மக்கள் யாருமே எல்லாம் அப்பாவி, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, மக்கள் எல்லாமே தத்தி, இவங்க ரகசியம் சொன்னதை மட்டும் நம்பிதான் ஓட்டு போட்டாங்க, இந்த 4 வருஷம் திமுக என்னென்ன படிச்சுங்கிறதா மக்களுக்கு தெரியவே தெரியாதுன்ற மாதிரியும், இவனுக்குதான் என்னமோ மக்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரியும் நீ மக்களை ஏமாத்திட்ட, மக்கள் தெளிவாதான் 2024 ஓட்டு போட்டான், ஓட்டு போட்டவனும் லூசு கிடையாது. அப்படி அந்த தெளிவு இருக்கிறதுனாலதான் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ரோடு ஷோ போகும்போது ஏங்க நீங்க நீட்டு ஒழிப்பீங்களா இல்லையா அம்மா கேட்டுச்சு. அதுக்கு அந்த நாய் வந்து நாங்க செத்தாலும் நீட்டு ஒழிக்க மாட்டோம்னு பதில் சொல்லிச்சு. அந்த கேள்வி ஏன் வந்ததுன்னா நீட்டு டாபிக் 2024 தேர்தலையுமே எலெக்ஷன் டாபிக் இருந்தது. வெறும் 2021 எலெக்ஷன் டாபிக் மட்டும் கிடையாது, 2024 எலெக்ஷன் டாபிக்லயும் நீட் இருந்தது. மக்கள் தெளிவாக ஓட்டு போட்டிருக்காங்க, திமுகவால தான் நீட்டை ஒழிக்க முடியும், இந்திய அலைன்ஸால தான் நீட்டை ஒழிக்க முடியும்னு தெரிஞ்சுதான் திமுக திரும்ப ஓட்டு போட்டாங்க. 40 ஜெயிக்க வச்சாங்க. இவனுங்களுக்கு ஒரு இடமும் தெரியாது, இவனுங்களுக்கு ஒரு அரசியலும் தெரியாது. முதல்ல சொன்ன பாயிண்ட் தான், நம்ம ஆட்சியில் உட்கார்ந்துருக்கோம்ன்றதுனால சரின்னு உட்காந்து பதில் சொல்லிருக்கோம். திரும்ப 2 கேள்வி நீட்டுக்காக விஜய் என்ன பண்ணாருன்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியும். ஒரே கேள்விதான், பிரசிடென்ட் அசன்ட்டை வித்ட்ரால் பண்ணும்போது விஜய் எங்க போயிருந்தாரு? ஒரு பாயிண்ட் மட்டும் இது எவனா ஒருத்தன் சொல்லுப்பா. கேக்குதுதான் பேசுறியா நீ ஃபர்ஸ்ட் பேசிக்கிட்டு? இல்ல பேசுறேன் அப்போ தூக்குனது அந்த ஆள் இருக்கும்போது இல்ல அக்கி ஒரு மேட்ரு ஒண்ணு இப்ப சொன்னல, ஒரு கொஸ்டின் தான்ட்டு, ஒரு கொஸ்டின்லாம் இல்ல, நிறைய கொஸ்டின் இருக்குது. இவனுங்க நிறைய விஷயத்துக்கு எதுவுமே பேசாம தான் இருந்திருக்கானுங்க. நிறைய இடத்துல பிஜேபி பண்ண தப்புக்கு எதையுமே கண்டுக்காம சம்பந்தமே இல்லாம திமுக இதுல என்னங்க பண்ணு திமுகன்னு கேட்டுன்னு இருக்கிறானுங்க. எனக்கு எல்லாம் ஒரு கொஸ்டின் வெறும் அந்த பிரசிடென்ட் பில்ல ரிஜெக்ட் பண்ண மேட்டர் மட்டும் கிடையாது, எனக்கு அதை தாண்டி பல கொஸ்டின்ஸ் இருக்குது. என்னன்னா இந்த தரித்திரங்க ஒரு வாட்டி ஏறும் போதும் கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இவனுங்களுக்கு. சரி இவனுங்களும் நம்மள மாதிரிதான் பேச வரானுங்க, சரி நம்ம மரியாதை கொடுத்து பேசுவோம்னு பார்த்தா கேள்வி கேட்டு பதில் சொல்ல துப்பு இல்லாம பாதியிலேயே ஓடிடுறது, இல்ல எதனா சண்டை போடுறது, அசிங்கமா கத்திட்டு ஓடிடுறது. நீ ஒரு நாள் நீ வா, உன்கிட்ட நான் கேள்வி கேட்கிறேன், உனக்கு பதில் சொல்ல துப்புக்குதான் பார்ப்போம். ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல துப்பு இல்லாம பாதியிலே ஓடி போயிடுவீங்க. இத்தனைக்கும் நான் சண்டை போடாம உன்கிட்ட கடைசி வரைக்கும் மரியாதையா பேசினாலுமே உன்னால பதில் சொல்ல முடியாது. நம்பலன்னா இப்ப கூட வா, யாருக்கிட்டே சண்டை போடாம பேசுவோம். இதுல என்ன ஒரு மேட்டர் சொல்லுவோம், இதுல என்ன ஒரு மேட்டர்னா நீ தானே ஆட்சியில இருக்கிற, அதனால உன்கிட்ட தான் கேட்க முடியும், நாங்க இப்பதானே கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், ஏன்ட்டு எப்படி நீ கேட்க முடியும்னு ஒரு லாத்தி கட்டு வருவாங்க. ஆட்சியில இருக்கிறதுங்கிறது வேற மேட்ரு. 2026 ஆட்சி மாற்றத்துக்கு தானே நீ பேசிட்டு இருக்க. அப்போ ஒரு ஆட்சி மாறிட்டு இன்னொரு ஆட்சி வரணும்னா அப்ப 2 கட்சியுமே ஒரே தட்டுல தான் வைக்க முடியும். நீ என்ன பண்ணிருக்க, நான் என்ன பண்ணிருக்கேன். 2021 அதிமுகவை வீழ்த்தி திமுக வந்துச்சுன்னா நீட் விவகாரத்துல அதிமுக காட்டின சின்சியாரிட்டி என்ன, நீட் விவகாரத்துல திமுக காட்டின சின்சியாரிட்டி என்னங்கிறத மதிப்பீடு தான். நீ அதிமுக செஞ்ச தவறுகள் எல்லாம் வந்து பிரசிடென்ட் கிட்ட வந்ததை திரும்ப ரிப்பான் பண்ணது, போயிட்டு சைலண்டா போய் கைத்து போட்டு வந்தது, மாஃபாய் பண்டிகை கைத்து போட்டு வந்தது, இது எல்லாத்தையுமே சொல்லிதான் திமுக வந்து இவனுக்கு சரியில்லை அதனால இவங்களை இறக்கிட்டு எங்களுக்கு கொடுங்க நாங்க பண்றோம் கேட்டது. அப்போ நீ வந்து நான் திமுகவுக்கு மாற்று, நீட் அவனுங்களை ஒழிக்க முடியல நான் ஒழிப்பேன் அப்படின்னா நீ வந்து நாங்க என்ன தப்பு பண்ணோம் நீ சொல்லணும். சும்மா ரகசியம் சொல்லு கேள்வி எங்ககிட்டே வைக்க முடியாது ராசா. மக்கள் ஒன்ன திருப்பி கேள்வி கேட்பான், சரிப்பா அவங்க செய்யல சரி நீ என்ன பண்ணுவேன்னு கேட்பான், உங்ககிட்ட பதில் இருக்குதா அது நீ சொல்லணும். அந்த கேள்வியை நாங்களும் கேட்போம், சரி நாங்க செய்யல நீ என்ன செய்ய போற சொல்லுன்னு கேட்போம்.
எங்களால செய்ய முடியாதத, திமுகவால செய்ய முடியாதத, திமுகவால செய்ய தவறியதுன்னு ஏதோ ஒரு பாயிண்ட இவனுங்க திமுக செய்யாதத விஜய் செய்வாரு அப்படின்னு நீ ஒரு பாயிண்ட் எடுத்து வை, நான் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகேப்பா, நம்மளால முடியாத விஜய் செய்வாரு 2026 அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் 2021 நாங்க வச்சோம். அதோட வெளிப்பாடு தான் ஏகேராஜன் கமிட்டி. இல்ல அதோட வெளிப்பாடு தான் நீங்க இதுல ஒரு 2023 சின்ன இது இருக்கு. இப்ப நீட்டை பத்தி இவ்வளவு கேள்வி கேட்கறவங்க மாணவருக்கான கல்விக்கான ரூபாயை வந்து எப்படின்னா நம்ம அந்த எஸ்எஸ்ஏ ஃபண்டுக்குள்ள போவே இல்லை, ஆர்டிஐடிக்குள்ள உள்ள போவே இல்லை. அதாவது சிறுபான்மை மாணவர்களுக்கு காலங்காலமா 1 to 5th படிக்கிற மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப், ஸ்காலர்ஷிப், போஸ்ட் மெடிக் ப்ரீ மெடிக் ஸ்காலர்ஷிப் காலங்காலம். ப்ரீ மெட்ரிக். அதாவது எப்படின்னா 1 to 5th படிக்கிற மாணவருக்கு 500 ரூபாயும், 6ல இருந்து 8 படிக்க மாணவருக்கு 1000மும், 8ல இருந்து 10 வரை 12 வரை படிக்க மாணவர் வருஷத்துக்கு 2000 வழங்கப்பட்டு. இந்த ஸ்காலர்ஷிப்பை இப்ப அழிச்சது ஒன்றிய அரசு 2022 அப்புறம் யாருக்குமே வழங்கல. அது ஒண்ணு. அப்புறம் மேல் படிப்புக்கு அபுல் கலாம் தான் 11th 12th முடிக்கும் போது அந்த அபுல் கலாம் ஆசாத்துங்கிறதுல வந்து நம்ம பதியலாம். அந்த சிறுபான்மை மாணவர்களுக்குள்ளதுதான். அதையும் இப்ப மூடிட்டாங்க. இத பத்தி இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட திறக்கலையே விஜய், ஒரு கேள்வி கூட கேட்கலையே ஒன்றிய அரசை பார்த்து. ஏன் கேட்கல? ஏன் கேட்கலன்னு எனக்கு கேட்டா இது வரைக்கும் யாரு ஒரு தாவேக்கான நபர்கள் கூட அதை பத்தி வாயை திறக்க மாட்டீங்களே. இப்படி ஒரு விஷயம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல ராஜ்மோகன் உங்களுக்கு சொல்லலையா? விஜய்க்கு தெரியுமா? கேட்டிருக்கு. பாராளுமன்றத்துல கேள்வியும் கேட்டிருக்கு, பாராளுமன்றத்துல கேள்வியும் கேட்டிருக்கு, விளக்கமும் வாங்கியிருக்கு. அதுக்கு சொல்றேன், திமுக அதுக்கு விளக்கம் வாங்கிட்டு விஜய் அதான் ஏன் சொல்றேன், திமுக பாராளுமன்றத்துல கேட்டிருக்கு, விளக்கம் வாங்கிட்டு திமுக 2023 என்ன பண்ணுச்சு நான் சொல்றேன். நம்ம அதையும் சொல்லிடுறேன். திமுக அதே இதே சிறுபான்மை மாணவர்களுக்கு 1 to 5th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன பண்ணுச்சுன்னா பொக்போர்டு மூலமா 500 ரூபாய் பெண் குழந்தைகளுக்கு, சிறுபான்மை பெண் குழந்தைகளுக்கு தமிழ்நாடு அரசு தன்னுடைய சொந்த காசை இருங்க விஜய் சொல்லிடுறேன். ஒன்றிய அரசு விஜய் கேட்டுதான் கேட்டீங்க, நீங்க பேசுங்க பாருங்க. நீங்க கேட்டுதான் கேட்டுருச்சு. மியூட்ல போட்டு நீ பேசி முடினாவே இஷ்டம் இருந்தா வெயிட் பண்ற, கஷ்டமா இருந்தா கிளம்பி போட்டு மியூட்ல போட்டு நீ பாட்டுக்கு பேச முடியும். அவ்வளோ கஷ்டமா இருந்தா இருடா ஒரு நிமிஷம். அடுத்தவங்க பேசுறப்ப பேச விடணும் ப்ரோ. பேச விடலன்னா மியூட்ல போட்டுதான் பேசுவாரு. அப்படிதான் குறுகால பேசும், கண்டுக்காதீங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ப்ரோ அக்கி கிட்ட ஒரு கேள்வி மட்டும் இருக்கு. கேட்ட கேள்விக்கு பதில் என் கிட்டலாம் நீ கேள்வி ஒரு நிமிஷம் இருங்க என்கிட்டலாம் நீ அப்புறம் கேள்வி பாருங்க, என்ன பேச முடியும் பேசு. இத பத்தி பேசின ஒரே கட்சி எதுனா திமுக, திமுக கூட்டணி கட்சி மட்டும்தான் பேசியிருக்கு. ஏடிஎம்கேட ஒரு வார்த்தையோட கேட்கல இது வரைக்கும். அதே மாதிரி தாவேக்காவும் இதை பத்தி ஒரு வார்த்தையோட கேட்கல. ஆனா நாங்கதான் சிறுபான்மையினருக்கு வந்து மாற்று அப்படின்னு தூக்கி தோல்ல போட்டு தெரியுறீங்க இல்ல. ராஜ்மோகன் ஸ்பேஸ்ல உட்கார வச்சு பேசுனீங்க இல்ல, கதையா ஆண்டார்ல ராஜ்மோகன், அவர் இதை பத்தி வாய் திறந்தாரா? இது எப்ப இருந்து இந்த பிரச்சனைக்கு தெரியுமா? இந்த பிரச்சனை இது திமுக என்ன பண்ணுச்சதுக்கு, மாநில அரசாங்கம் தன்னோட நிதியில இருந்து இந்த ஸ்காலர்ஷிப் முக்கியமானதுன்னு சொல்லிட்டு தன்னோட நிதியில இருந்து 2022 இருந்து நிப்பாட்டினதுல இருந்து 2023 வந்து அது கொடுத்துட்டு இருக்கு. எப்படின்னா ஒர்க் போர்டு மூலமா கொடுத்துட்டு இருக்கு. அதனோட ஒர்க் போர்டு பணத்துல இருந்து மாணவருக்கு நேரடியா அக்கௌண்ட்ல அவங்களுக்கு வழங்குது. இதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்ல போட்டுச்சு, இப்ப எப்படின்னா எமிஸ் மூலமா டைரக்டா போயிட்டு இருக்கு இந்த வருஷத்துல இருந்து. ஆனா சிறுபான்மையா பெண் குழந்தைகளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா பெண் குழந்தை ஆண் குழந்தை 2 பேருக்குமே ஒன்றிய அரசு கொடுத்துருச்சு. அது நிப்பாட்டினது யாருன்னா ஒன்றிய அரசு. அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தது தெரியுமா? அதுல லீக்கேஜ் நிறைய இருக்கு, அதுல ஏமாத்தி வாங்குறாங்க. யாரு ஏமாத்தி வாங்குறா? பொதுமக்களா? சிறுபான்மை மக்கள் வந்து அப்ப ஏமாத்துறாங்கன்னு சொல்றாங்களா? அதை ஆதரிக்குதா தாவேக்கா? ஏன் பெங்மேன் சொல்லுங்க, இதுதான் உங்களுடைய சிறுபான்மை மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய இதா? இதுவும் படிப்புக்கான அந்த ஸ்காலர்ஷிப் எதுக்காண்டி இருந்துச்சுன்னா ஒரு 500 ரூபாய்க்கு எதுக்குன்னா ஒரு ஆண்டுக்கு அந்த குழந்தைகளுடைய ஒரு கல்வி, அது அரசு பள்ளிக்கு. இது மெட்ரிக் போனா கூட 2500 ரூபாய் வரைக்கும், மெட்ரிக் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அது 2500 ரூபாய் வரைக்கும். அது இந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு போகக்கூடிய அமௌண்ட். அதுல அவ்வளவு புரோட்டோகால் இருக்கும். எப்படின்னா வருமானம் 1.5 லட்சத்துக்குள்ளதான் இருக்கணும், அந்த வருமானம் சான்றிதழ் கம்பல்சரி வாங்கி அப்ளை பண்ணணும். இதெல்லாம் வாங்கி அப்ளை பண்ணாதான் அந்த மாணவருக்கு ஏறும். ஆதாரோட லிங்க் ஆயிருக்கும் அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் பணம் ஏறும். ஆதாரோட லிங்க் ஆகலைன்னா அந்த அக்கௌண்ட் டிஃபெக்ட் ஆயிரும். இவ்வளவு இருக்கும்போது எப்படி லீக்கேஜ் வரும்? இவ்வளவு லீக்கேஜ் இருக்கும்போது எப்படி அந்த லீக்கேஜ் வரும் நான் கேட்கிறேன். அப்ப இங்க யாரை ஏமாத்துறீங்க? யாரோட கூட்டணி வச்சுட்டு யாரை ஏமாத்துறீங்க நீங்க? தமிழ்நாடு மக்களையே ஏமாத்துறீங்க நான் கேட்கிறேன். நாங்க யாரோட கூட்டணி வச்சோம்? இப்ப நீங்க இதை பத்தி நான் இப்ப என்ன இதை பத்தி ஒரே நிமிஷம். இல்ல இடையில நீங்க ராஜ்மோகன் ஸ்பேஸ்ல பேசினதெல்லாம் வர சொன்னீங்க.
அந்த ஆளு பட்ஜெட் செஷன்ல ஏன் ஆணவ கொலைக்கு தனி சட்டம் ஏற்றுன்னு கேட்டிருக்காங்க. அதான் தயவுசெய்து இந்த காமெடியில ஞாபகப்படுத்துவேன். இல்ல அன்னைக்கு அவர் பேசினாரு இந்த அதாவது இஸ்லாமியர் விடுதலை பத்தி பேசும்போதெல்லாம் நாங்கள் வந்து சிறுபான்மையினர்களுக்கு வந்து அப்படி இருந்தோம். இங்க வந்து என்ன சொல்றேன்னா நீ பேசக்கூடிய மேட்ரு உயிரை கொடுப்போம். நான் ஒரே கேள்வி கேக்குறேன் ப்ரோ, பரணி ப்ரோ. ஓகே, நீங்க பேசுறது எல்லாமே ஓகே. இந்த 4 வருஷத்துல இஸ்லாமியர் நலனுக்காக இந்த திமுக அரசு கொண்டு வந்த ஒரு 4 ஸ்கீம், ஒரு 5 ஸ்கீம் சொல்லுங்க. பிங்மேன் இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தாரு? அறிவு இருக்கு. இப்ப கூட சொன்னேன். காதை எங்க வச்சிருந்தேன்? இல்ல இப்ப கூட சொன்னேன். நான் இப்பதான் ப்ரோ வந்தேன். நான் இப்பதான் வந்து ஜாயின் பண்ணேன். என்னதான் ரிமூவ் பண்ணிடுறீங்களே ப்ரோ. மைக் கொடுத்தாதானே ரிமூவ் பண்ணா எப்படி மறுபடியும் ஜாயின் பண்றேன்? ரிமூவ் பண்ணா ஒரே நிமிஷம் பர்னி ப்ரோ, நான் நான் டேக் ஓவர் பண்ணிக்கலாமா? பிங்க்மேன் ஒரே நிமிஷமா பர்னி ப்ரோ டேக் ஓவர் பண்ணிக்கலாம். ஓகே 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 ஓகே, நன்றி. பர்னி வர்ணின்ற பாரு. பிங்க்மேன், நீங்க வந்து நிறைய எங்களுக்கு ஒரு நிமிஷம் 2 நாளா நிறைய क्वेश्चंस வந்து இல்ல எங்ககிட்ட ஒரு கேள்வி இல்ல. பிங்க்மேன் ஒரே நிமிஷம். அக்கி கிட்ட இல்ல, இனி இந்த ஸ்பேஸ்ல யாரும் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. நான் பதில் சொல்லவும் விட மாட்டேன். ஏன்னா தொடர்ந்து 3 நாளா எவனும் வந்து கேள்வி கேட்டுக்கிறேன். எல்லாத்துக்கும் நாங்க வித் டேட்டாவோட பதில் சொல்லி அந்த மரம் மண்டைக்கு ஏற மாட்டேங்குது. சோ இப்ப நான் என்ன பண்ணலாம்னுக்கிறேன்னா, நான் கேள்வி கேட்கலாம்னுக்கிறேன். நான் ஏன் கேள்வி கேட்க கூடாது? எனக்கும் உரிமை இருக்கு. நீங்க தாங்க ஆட்சியில இந்த இருக்கீங்க, உங்களை தாங்க நாங்க ஆட்சி கேள்வி ஊச்சி கேட்போம். எல்லாம் கிடையாது. இங்க எதிர்க்கட்சி என்னத்துக்கு இருக்கிற ஆட்சி ஊச்சி இல்லைன்னா அப்ப ராஜினாமா பண்ணிட்டு போங்க. எதுக்கு கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறதுக்கு ஆட்சியில இருக்கீங்க? ராஜினாமா பண்றதெல்லாம் ஏன் இஷ்டம். இன்னும் உனக்கு வக்கு பதறீங்க பதறாதீங்க, ஒருத்தர் ஒருத்தரா பேசுங்க. பண்ணாலும் நீங்க எலெக்ஷன்ல நின்னு ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும்டா. தற்கூறீங்களா? இங்க ராஜினாமா நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. நீங்க 2வது முறையா ஜெயிச்சதா வரலாறே இல்ல. அதை பாத்துக்கலாம் 2026ல. அதுக்கு யாரு என்ன பண்ண முடியும்? பிக் பேன் சொல்லு. ஜெயிச்சிட்டா நீ ஓடிடுறியா அக்கௌண்ட்? என்ன கேள்வினா ப்ரோ, நீங்க அந்த ஸ்பேஸ்ல வந்து டெக்னிக்கலான விஷயம் நிறைய சொன்னீங்க. ஓகேவா? அதெல்லாம் ஓகே. நாங்க வந்து பதில் எல்லாம் சொல்ல மாட்டோம். இப்போ நான் கேள்வி கேட்க போறோம். விஷயம்லாம் எதுவுமே தெரியாம உதயநிதி ஒரே கையெழுத்துல ஒளிச்சிடுவேன்னு சொன்னாரா? ஏன்டா லபலபன் கத்தினுக்குற? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்றேன். நீ கேக்குறதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம். பிங்க்மேன், நீ என்ன பண்ணு? இப்ப ஏதோ இந்த ஒரே கயத்துல ஒழிச்சிருவோன்னு உதயநிதி சொன்னாருன்னால அதை நீ இப்ப எடுத்துட்டு வா. புரியுதா? எடுத்துட்டு வா. ஊருக்கே தெரியும்டா. பேசணும். அதாவது நீ எடுத்துட்டு வா. ஊருக்கே தெரியும்ல, நீ எடுத்துட்டு வா. எனக்கு தெரியாது. நீ எடுத்துட்டு வா. ஊருக்கே தெரியும்ல, எல்லா இடத்துலயும் இந்த டேட்டா இருக்குல்ல. நீ எடுத்துட்டு வாப்பா. எனக்கு தெரியாது, நீ எடுத்துட்டு வா. இந்த ஓலா கேப் தெரியாதுன்னா தெரிஞ்சவங்க கிட்ட போயிட்டு கேட்டுக்கோ, தெரிஞ்சுக்கோடா. இப்ப நீ தானே சொன்ன இருக்குன்னு நீ தானே சொன்ன. பிங்க்மேன் இருக்கு நீ தானே சொன்ன. பதறீங்க. நான் ஒருத்தவன்டா பேசுறேன். எடுத்துட்டு வந்தாண்டா சொல்றேன். பயம் இருக்குன்னா சொல்லிடுங்க, நான் போயிடுறேன். எத்தனை நாளைக்கு தான் உருட்ட போறீங்க? கூட பேச பயம் தான் சொல்லிடுங்க, நான் போயிடுறேன். பதறீங்க. ஆமா, ஒருத்தன் பேசுங்கடா. இத்தனை பேர் ஏன் பேசுறீங்க? நான் ஒருத்தன் தானே இருக்கேன். உன் காதுல ஏறலையா? நான் ஒருத்தன் தானே இருக்கேன். வீடியோ இருக்கு, நல்லா எடுத்துட்டு வா. எடுத்து போடுறேன். அதாவது எடுத்து போட்டுட்டு பூஜ்ஜிய பார்த்துலாம் பொம்பளடா. அவனுங்க வந்து பேச விடுங்க. யாரெல்லாம் பொம்பளை? தைரியம் தான் பேச விடுங்க. யாரு பொம்பளை? எதுக்கு பொம்பளை? நான் பொம்பளைன்ற வார்த்தையை யூஸ் பண்ணலையே, உங்க ஆளுங்க தானே யூஸ் பண்ணானுங்க. இப்ப யாரும் யூஸ் பண்ணல. டேய், உன் வாயில இருந்து இப்ப வந்ததுடா. யாரு பொம்பளை? எதுக்கு பொம்பளை? நீங்க தான்டா சொன்னீங்க. நான் அந்த வேர்டே யூஸ் பண்ணலையேடா. நீ யூஸ் பண்ணல, நான் யூஸ் பண்ணல. அதெல்லாம் நீங்க தான் பண்ணீங்க. திமுக காரங்க ஆபாசமா பேசுறதெல்லாம். ஒரு நிமிஷம் அக்கி. பிங்க்மேன், அவ்வளவு நேரம் 2G கிட்ட உரையாடினல, உருவி விட்டல. அப்ப வந்து 2G கிட்ட நான் உரையாடவே இல்ல. நீ பாத்தியா 2G கிட்ட நான் உரையாடினத? அக்கி ப்ரோவும் 2Gயும் பேசினத கேட்டுட்டு தான் இருந்தேன். பிங்க்மேன் பொறுமையா பேசு. உங்களுக்கு தெரியுமா? இல்லடா, அவரு கேட்டு முடிக்கிட்டோம். பதறாத, வெயிட் பண்ணு. டேய், அக்கி பேசினதும் 2G பேசும் கேட்டுருந்தேன். பிங்க்மேன் பதறாத. நீ என்ன பதறீங்க? நான் சொல்றேன், புரிஞ்சுதான் சொல்றேன். பேச விடுங்கடா, அப்பதான் சொல்ல முடியும். பேசி முடிக்கட்டும்டா, பதறாம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. என்ன பேச விடுங்கடா. நீங்க என்ன பேசுறீங்க? இத்தனை பேர் சேர்ந்து கேள்வி கேட்க முடியல, அதுக்குள்ள இப்படி பதறியம்மா நீ? 10 பேர் சேர்ந்து பதறீங்கடா ஒருத்தங்கிட்ட. ஏமா அழுவுற? பிங்க்மேன் வெயிட் பண்ணு, அவர் பேசி முடிக்கட்டும்.
கோட்டை பேசக்கி கேள்வியை பேசு. கேட்டு முடிச்சிருங்க கோட்டை. ஒண்ணும் இல்ல. ப்ரோ சீக்கிரமா கேளுங்க, அவர் கொஞ்சம் மென்டல். அவன் அவ்வளவு நேரம் வந்து தற்கூறீங்களா நீங்க எல்லாம் பேசலாமாடா? இதோ பாரு, ஐயோ, அழாத சாரி, ஐயோ. ஐயோ, அமைதியா இருங்க, ஐயோ. பிங்க் மேனு அட stop. அழாத, வெயிட் பண்ணு. இல்ல நீரா அழுறா மாதிரி தெரியுது அவன் எனக்கு. ஏன் நீ பிங்க் பேசுறத ரொம்ப பார்த்தாதான் நல்ல அழுறா மாதிரி பிங்க் எக்ஸாம்பிள் ஒரு தெரியுது. நிமிஷம் சொல்லும்போது இரியா, பிங்க் ஒரு நிமிஷம் இரியா, கோட்டு பேசி முடிக்காரு. கோட்டு இல்லக்கி அவன் இது நீட் ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் சொல்லும்போது நவதாரத்தையும் மூடிட்டு இருந்தானுங்களே அவனுங்க. எவனா ஒருத்தன் கேள்வி கேட்டானாக்கி நீங்க எனக்கு கிளாரிட்டி கொடுங்களேன். எவனா ஒருத்தன் ஏதாவது பூந்து இல்ல ப்ரோ இது எங்களோட கருத்துக்கு எதிரா இருக்கு, நீங்க எப்படி இப்படி பேசலாம், இருங்க உங்ககிட்ட ஒரு 4 கேள்வி இருக்கு அப்படின்னு ஏதாவது கேட்டானுங்களா? எனக்கு தெரிஞ்ச அப்ப மேல இருந்தது சாண்டி, மான்ஸ்டரு, பிங்க் மேன் இருந்தாரா இல்லையான்னு தெரியல. இன்னும் 2 3 பேர் இருந்தாங்க. எவனுமே வாய திறக்கல. டிவி இருந்தா ஆட்டு போட்டுருந்தான். ஆட்டு போட்டுருந்தான். என்னடா சொல்ற? பிங்க் மேன் சரி ஹார்ட் எல்லாம் போட்டுட்டு பேசிட்டீங்களா? இருந்தியாடா? சரி பேசிட்டீங்களா? இப்ப இருந்தாங்க. பேசுவா நானு. நீ தைரியம் பேசுடா. இருந்தா எல்லாரும் அமைதியா இருக்கணும். உங்களுக்கு வந்து தைரியம் இருந்தா தைரியம் அமைதியா இருக்கு, இருக்கணுமா? எனக்கு சொட்டை தைரியமே இருக்குன்னா இல்ல. அமைதியா டேய் இருக்கணும். தைரியமா இருந்தா எப்பறம் ஏய், அமைதியா இருப்பாங்க? என்னது என்னது தைரியம் இருக்கு. என்னது, ஒரே நிமிஷம் இரு. எவனும் பேசக்கூடாது, அமைதியா சரி இருக்கணும். சரி சரி. ஏய் கொட்டை இருந்தா பேசுறத கேட்க. இல்ல ஒரு நிமிஷம் ஏண்டாடி, உங்க ஸ்பேஸுக்கு வந்தாலும் பேசக்கூடாதுங்க நீங்க, எங்க ஸ்பேஸுக்கு வந்து பேசக்கூடாதுங்க நீங்க. நீங்க யாரு தாண்டாடே? சத்தியமா சொல்றேன்டா, பைத்தியமாடா நீ? ஒண்ணு கதறங்கிற, இல்ல பதறங்கிற, பாயிண்டாவும் பேசி தொலைய மாட்டேங்கிற, வந்து எங்க உசுர வாங்கி தொலைகிறடே. அம்முட்டு வேற ஏதாவது ஒண்ணு உருப்படியா பேசுவேன் பார்த்தா எதையும் பேசி தொலைய மாட்டேங்கிற. பைத்தியமா ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்க. ஏன்டா இப்படி இருக்கீங்க? அரசியல் பேச வந்தேன்னு சொல்லிட்டு உசுர வாங்குறீங்க. டேய் அரசியல்ல போயிட்டு உதயநிதிக்கு சொல்லி கொடுங்கடா. நீட்ல 1000 விஷயம் இருக்கும்போது ஒரே கையெழுத்துல எப்படிடா அவன் வந்து ஒளிப்பேன்னுவான்? அந்த டேய் வெண்ண, உன்னைய மாதிரி முட்டா பையன் இருக்கான்ல, இப்ப 1ஆவது என்ன சொன்னாருன்னா, நீ அதை தூக்கி போடுறா பேசுவோம்னு சொன்னாரு. உன்னால அதை எடுத்துட்டு வர முடியல. ஆனா காலையில உட்காந்து 2G அவன் பேர் என்ன, அந்த அவதாரட்டையும் கீழே மடக்கு வாங்கி குடிச்சுல, உட்காந்து நல்லா காதலையும் வாயிலையும் செஞ்சான்ல 2 பேரும், ஒருத்தன் வாயிலையும் ஒருத்தன் காதலையும் செஞ்சான்ல. உட்காந்து இருந்தீங்கல்ல அமைதியா. நாங்க நீட்டுக்கு எதிர்ப்புன்னு சொல்லிட்டு அங்க உட்காந்து, அண்ணே ஆமாண்ணே நீ குத்துனே வாயில குத்துனே ஒருத்தன் சொன்னா, ஒருத்தன் காதல குத்துனேன்னு சொன்னான்ல, வாங்கினீல உட்காந்து. வந்துட்டான் இங்க இருந்து பேசுறதுக்கு. பாயிண்ட் இருந்தா பேசு, தெளிவா பேசுறியா, பதில் தரேன்னு சொல்லியாச்சு. இப்ப நான் இவ்வளவு சொல்லியே நீ சிறுபான்மை மக்களுக்கு இது எதுவுமே நீ கேள்வி கேட்கடான்னு கேட்டா, திமுக என்ன பண்ணுச்சுன்னு கேட்கிற. திமுக அதுக்கு மாணவர்களுக்கு ரூபா கொடுக்குறா அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா உனக்கு அந்த தற்குறித்தனத்துல அது காதுல ஏறுதா கொஞ்சமாவது? என்ன பண்ணுச்சுன்னு என்கிட்ட வந்து கேட்கிற. ஏன்டா நீ என்னடா புடுக்கணும்னு கேட்டா உனக்கு ஒன்னால சொல்ல முடியுதா? முத கட்சி ஆரம்பிச்சு இத்தனால இருக்குல்ல உங்க கட்சி, ஒரு நாளைக்கு அதை பத்தி அறிக்கை வந்திருக்காடா? ஒன்றிய சேர்த்து ஒரு அறிக்கை வந்திருக்காடா? எதுக்கிற இந்த தனம் கேக்குறேன். பரணி நான் நீ ஒண்ணே கூடுறா தனியா பேசினு இருக்க இருங்க 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 பைத்தியக்காரா. ப்ரோ. மியூட்டை வந்து அதாவது அன்மியூட் போட்டு பேசுறா, மைக்கு கொடுத்துட்டு பரணி என்ன பேசுங்கடா. ஹோஸ்ட் கிடைக்குமா? ஏண்டா பிங்க் மேன், சட்டை நீ உண்மையாலுமே என்ன host சட்டை ஹோஸ்டா கிடைக்குமா? சமயம்தான் நிக்கிற? மைக் ஆஃப் பண்றீங்களா? இங்கேயும் ஏய் மைக் இருங்கடா ஆஃப் பண்ணிட்டு எல்லாரும் ஒரு பேசுறீங்க. இல்ல ஹோஸ்ட் ஒண்ணுதான் கொடுக்க முடியும். நான் இன்னும் கொடுக்க முடியல, அதனாலதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. இல்லைன்னா அப்ப இருந்து உனக்கு ஒன்றாக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஹோஸ்ட் கொடுக்க. ஓகே ஓகே, தைரியம் பிரச்சனை இருந்தா இல்ல. மியூட் இப்போ போட்டு என்னன்னா பேசுங்க. மேட்ரு, நானே டைம் உங்க கூட இருக்குடா, ஒரு பேசுவேன். நிமிஷம் தைரியம் இல்ல, இருங்கடா. பயமா இருந்தா இஸ்லாமியர்களால் சொல்லுங்க, நான் போயிட்டு நிறைந்த தனியா ஒரு ஆபத்து பேசுறேன். நிமிஷம் இருங்க. இருங்க. காது கேக்குதா இல்லைங்களாடா உங்களுக்குலாம்? தனியா பாரு யாராச்சும் உங்களுக்குலாம் வருவாங்க கேக்குதா விஜய் ஃபேனு, இல்லையா? அவங்கள வச்சு மாம்சு ஒரு பேசிக்கோங்க. நிமிஷம் பயம்னா தானஸ் ஒரு இரு நிமிஷம் இரு அமைதியா இருங்க மக்களே. தானஸ் ஒரு நிமிஷம் இருங்க அக்கி ஒரு கேக்குதா நிமிஷம். இல்லையா உங்களுக்குலாம்? ஒன்றாக மாம்சு கேக்குது ஒன்றாக கோட்டை ப்ரோ, இது பாரு கேக்குதா? கேக்குது. இது பாரு ஒரே ஒரு அப்புறம் கேள்வி ஏன் கூட மட்டும் கூட பதில் சொல்லுங்கடா. பேசுறீங்க? நான் வந்து தமிழ்நாடோட ரிமூவ் ஆகி டெபுட்டி போயிடுறேன். ஒரே ஒரு கேள்வி மட்டும் பதில் சொல்றீங்க. ஒரு பிங்க் மேன் ஒரு நிமிஷம் இரு நிமிஷம் பிங்க். ஒரு கொடுத்த நிமிஷம் 505 வாக்குறுதியில டேய் எத்தனை பிங்க் மேன் ஒரு டேய் நிமிஷம் நிறைவேற்றிருக்கீங்க அப்பா மட்டும் சொல்லுங்க. சாமி, ஒரு டேய் நிமிஷம் வாடே இருடா டேய். ஹோஸ்டா கிளம்பி வெளில போடா. டேய் பாப்பற நாயே கிளை ஒரு நிமிஷம் வெயிட் போட்டீங்களா? பண்ணு. இங்க பாருங்க கிளை அக்கி போட்டீங்களா சொல்லுங்க. வா இப்ப வா. எது கிளை நான் உங்க போட்டையா? அம்மா பிங்க் ஆமா, மேன் என்ன என்ன எதுவும் உங்க பிங்க் கிளறி அம்மா மேன் தானே மாதிரி நீ பேசுற? நீங்க. ஃபீல் பண்றன்றது எனக்கு. இல்ல மாம்ஸ், எனக்கு எம்மி நான் மன்னிச்சிரு எம்மி, நான் மீட் போடுறேன்னு. டேய் தற்கூரி, நல்லா வாயில வந்துடா. நீ கேள்வி கேட்கறனா கேள்வியை கேளு, கேள்வியும் கேட்க மாட்டா, போட்டு நைய இல்ல இங்க பாருங்க இதுக்குள்ள இருக்க பரணி, மாதிரி. ஒண்ணே ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன் பரணி. விஜய் ரசிகர்கள் கீழே இருக்கீங்க. இதுக்கப்புறம் வந்து விஜய வந்து தற்குறி மானே தேனே பொன்மானேன்னு என் வாயில இருந்து வந்துச்சுன்னா தவறா நினைக்க வேணாம். தமிழகத்தோட டெபுட்டி சிஎம் வந்து அவன் இவன் வாடா போடான்னு பேசிட்டு இருக்கான். ஒரு நாய், ஒரு வார்டு கவுன்சிலரா கூட இல்லாத உங்க தற்குறி தலைவரை அப்புறம் பறக்க பறக்க அடிப்போம். அப்புறம் கெட்ட வார்த்தையில திட்டாரு எங்க தலைவரன்னு நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. போயிட்டானா?
இல்ல இவன் ஒரு நிமிஷம், இவன் கிராஸ் பீடு, இந்த கிராஸ் பீடுக்கு பிறந்தவன். டேய் பாப்பா கிராஸ் பீடு மேல வாங்க கொஞ்சம், நீ கூட பேசணும். நீ ஆல்ரெடியே தெரிஞ்சு போச்சு எனக்கு. வடசென்னையில இப்போ வந்துட்டு பாப்பா நீ கிராஸ் பீடா இருக்காரு. இருங்க மதனே தெரியுதாடா? மயிறு மாதிரி பேசுறான். மயிறு மாதிரி பேசிட்டு ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. மதனே என்ன பேசுன நீ இப்போ? எதுக்கு அந்த வார்த்தை? அவங்க பாப்பா என்னங்க அவன், நீங்க யாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க? சும்மா இருங்க. முட்டு கொடுத்துட்டு சொன்னாங்க விடுங்க. நீங்க அப்படி சொல்லக்கூடாதியா, லூஸ் சொன்னா பேசாத. சரி சரி விடு, அவன் என்ன தெரியாம சொல்லிட்டான். மதன் இனிமே சொல்லாத விடு. நான் பேசுறது கேக்குதா இல்ல? கத்தி கத்தியே எனக்கு தொண்டை தண்ணி வத்தி போறத விட நீங்க தாண்டா இதுவா பண்ணுகிறீங்க. பவர் வேற கேளுங்களேன். பரணி நீங்க டேப க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ரீஜாயின் பண்ணீங்கன்னா வந்துரும் பரணி. ஆமா பரணி ப்ரோ, எதுவும் இல்ல, ஆப் அப்படியே மொத்தமா க்ளோஸ் பண்றேங்க. ரன்னிங் ஆப்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு சங்கி வருங்க. ஒரு சங்கி நாய் ஒண்ணு வந்திருக்கு. ஹலோ ஹலோ கணேசன் நம்ம ஹலோ ஏங்க ஸ்டாலின் போட்டாச்சா நம்மள சரிங்க. பேசுங்க பேசுங்க சொல்லுங்க கணேசன். கணேசன் லங்கர்சாமி ப்ரோ காலையில என்ன ஃபிளேவர் போமாதா குடிச்சீங்க? போமியம் நடந்துக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க ப்ரோ. ஒண்ணும் இல்ல வேற ஆள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, நீங்க சொல்லுங்க ப்ரோ. கணேசன் கேக்குதுங்களா? பேசுங்க ஒரு நிமிஷம். ஒன்றாக நீங்க பேசுங்களேன். ரொம்ப நேரமா பேச ட்ரை பண்றீங்க. நீங்க பேசுறது கேக்குது. இல்ல ஒன்றாக ஹோஸ்ட் கொடுத்தேன், வந்துச்சா ஒன்றாக உங்களுக்கு ஹோஸ்ட்? எனக்கு கோஹோஸ்ட் வந்து எனக்கு கோஹோஸ்ட்லாம் வரல. ஆனா அவன் இருக்கிற வரைக்கும் அதை சொல்லலான்னு பார்த்தேன். அவன் பேச உள்ளனாலும் பரவாயில்ல, நீங்க பேசுறதுலயே எனக்கு இதான் மூச்சு வாங்குதியா? என்னால மியூட் போட ஃபர்ஸ்ட் யாரு வந்து இங்க உட்காந்து ஹோஸ்ட் கோஹோஸ்ட் பண்றீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஹோஸ்ட் கோஹோஸ்ட் வேலை தான் பாக்குறீங்க பொழுது. அதாவது கம்முனு இருங்கன்றதே எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்ப யாரு பேசுறா? நீங்க எல்லாரும் யார கம்முனு இருக்க சொல்றீங்க? எனக்கு அது தெரியல. அதான் ப்ரோ நிறைய பேர் வந்து டென்ஷன் ஆகாதீங்க, ஃப்ரீயா விடுங்க. கூல் டவுன் ஏங்க டென்ஷன் ஆவறதுக்கு இல்லங்க. நானும் கை தூக்கி உட்கார்ந்துக்கிறேன். பண்றீங்க எல்லாரும் கம்முனு இருங்கன்னு தான் சொல்றீங்க. நீங்க யாரு பேசுறா? யார கம்முனு இருக்க சொல்றீங்க? நான் ஏன் கை தூக்கின்னு உட்கார்ந்துக்கிறேன்? எதுவுமே தெரியலையே. ஒன்றாக கடந்த 2 வாரமா வந்துட்டு இருக்கான் பேன் பிளஸ் பேசிக்கு. வரப்பெல்லாம் வந்து திமுக திட்டுவான், கீழே போயிடுவான். ஓகேவா? கத்திட்டு போயிட்டே இருப்பான் பேட்டுக்கு. நம்ம கொடுக்குற டேட்டா எல்லாம் அவன் பேச மாட்டான். இந்த பிங்க் எல்லாம் நீ பேசுறது இன்னும் அதிகமா இருக்குடா மதனே. நீ பேசுறது இன்னும் அதிகமா இருக்குது. சீரியஸா சொல்றேன், கோச்சிக்காத. அதாவது நீ எக்ஸ்பிளைன் பண்றேன்னு 4 மணி நேரம் பேசுற. ஓகே இல்ல நான் எமினம் தான் கூப்பிட்டேன். சுமாரா பேசி பாரு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. ஐயோ சரி ஓகே நான் விடுறேன். ஒரு ஸ்பேஸ் ஒழுங்கு தெரியல. ஏதாவது திராவிட மாடலா? சரி அக்கி மேல ஏத்து ஆஃப் குடிச்சிருக்கான் போலாம். அவன் யாரையா ஏத்த மாட்டான்? அவனுக்கு இன்வைட் கொடுத்து ஆல்ரெடி இன்வைட். ஒரு நிமிஷம் கோஹோஸ்ட் மதனை கொஞ்சம் இறக்கி விடுங்க. நான் தான் மதனை 2 செகண்ட். நான் வந்து சேஃபா ஃபீல் பண்ணல ஸ்பீக்கர் பண்ணல. கை கால் எல்லாம் உதறது எனக்கு இந்த பையன் ஐடியா பார்த்தா. விசித்திரமான அலிகேஷன் இருக்கு. மதனை கை காலிச்சு சுமார். அன்னைக்கு ஒரு 60,000 ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டு வந்தவன அசிசமா பேசுறான். நேரா வந்து மதன் கிட்ட தாங்க பேசுறான். ஊர்ல இருக்கிற எல்லாரையும் மதன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பாருங்க. அடுத்த இவனா அடுத்த அவன் பேர் என்ன பாண்டிய சாமியா மாற முயற்சி பண்றீங்க. சரி அதான் விடுங்க. என் அக்கா ட்வீட் போட்டுருக்கு. அக்கா ட்வீட் போட்டுருக்கு.
ஆளுன்னு சொன்னதை பித்து குடிச்சுப்பான் வேற. அக்கா 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 ட்வீட் போட்டுங்க. சாரி, நான் தப்பா சொல்றேன். வைஷ்ணவி ஆமா பார்த்தேன் ப்ரோ. சரி அக்கி, நான் இப்பயாவது சொல்லி முடிச்சிடுறேன். அவன் ஆமா. திரும்ப வந்து உதயநிதி வந்து ஒரே கழுத்துல இது பண்றோம்னு சொன்னாருன்றான்ல, அப்படி ஒரு வீடியோ கிடையவே கிடையாது. இருந்துச்சுன்னா அவனை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அப்புறமா கேள்வி கேட்க சொல்லுங்க. அவனுக்கு பதில் சொல்ற இடத்துக்கு போவாதீங்க. ஏன்னா அவர் அந்த முதல் கையெழுத்துன்னு கோட் பண்ணது இந்த இது கிடையாது, அது மசோதாவை. இவனுங்க தற்குறி முண்டங்க, இவனுங்களுக்கு புரியாம உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க. இனிமே அவனுங்க இந்த விஷயத்த சொன்னா கேள்விக்கு ஐ மீன் பதில் சொல்றதுக்குள்ள போவாதீங்க. அந்த வீடியோவை எடுத்துட்டு வர சொல்லுங்க. அதிகபட்சம் 6 மாசம் அதுக்கிற மாதிரி பாத்துக்கலாம். நீங்க 2வது வாட்டி டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு மாதிரி இந்த கேள்விகள் எதுவுமே ஏன்னா மக்களே 2வது வாட்டி சூஸ் பண்ணாங்க, என்ன பிரச்சனை அந்த கேள்வி தான். நான் ப்ரோ மே தேர்தலை மாசம் வந்து பேசிட்டு இருக்கேன். இல்ல ப்ரோ, ரெட்ரோ ப்ரோ எனக்கு மே அதான் மாசம் நம்ம சீக்கிரமா தேர்தலை முடிகிறாங்க. இல்ல அதுதான் ஒரு இது எனக்கு முகமது, நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன். அவனுக்கு மதன்ட்ட ரொம்ப இதா இருக்கு. மதன் அவனுக்கு அவன் கொடுத்துரு மதன். அவன் என்ன கேட்கறானோ ரொம்ப கடுப்புல இருப்பான். அவன் மேல ரொம்ப எவ்வளவு ஏங்க அவ்வளவு பாத்துருக்கேன். காண்ல இருக்கானுங்க. நான் என்னங்க பண்ணேன் எனக்கு இதுக்கு தெரியலங்க நீ அதை சத்தியமா தூக்கி எனக்கும். தான் கொடுத்துற. நீ அதை தூக்கி தான் கொடுத்துற. நீ அவன்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு பரணி என்ன திஸ் இஸ் வெரி ராங். இது வந்து நம்ம இதை பேசக்கூடாது. மதன், நீ கிளம்பி போயிடு அவன் கூட. நாங்க வந்து உனக்கு எனக்கு இதுக்கப்புறம் நான் தான் அக்கி, ஐ எம் நாட் ஃபீலிங் சேஃப் ஆன் த ஸ்பீக்கர் பேனல். எனக்கு ஒதுறது கை கால் இருந்தால பார்த்தாலே. எமினம் எனக்கு புரியல. அவன் போட்டா நான் என்னதான் பண்ணுவேன், என்னையதான் குத்து விடுவான் அவன்கிட்ட. எனக்கு நீ வந்து எனக்கு தெரிஞ்சது முன்னாள் வைஷ்ணவி நினைக்கிறேன். நீங்க இப்ப வைஷ்ணவி எப்படி கதை மதன் இல்ல அக்கி, மதனை நம்பாதீங்க. மதன் ரொம்ப மோசமானவன். மதனை யார் சொன்னாங்க புரியல. எனக்கு திரும்ப திரும்ப மேல வந்துட்டு மதன் நம்பாத மதன். இவனை யார் நம்பினா? இப்போ என்னமோ இவனை நம்பி தான் அரசியல் பேசிட்டு இருக்க மாதிரி. இவன் போயிட்டு நாங்க மட்டும் பேசிட்டு தான் இருக்க போறோம். இது எங்க போனா எங்களுக்கு எங்க இருந்து வந்தா டிஎம்பி அடிச்சு விட்டியா? வேற என்ன? அதுன்னு இப்ப யோசி சொல்லுங்களேன். உண்மை அதான். இப்ப என்ன இவனை நம்பி தான் பேசிட்டு இருக்கோமா அரசியல்? நம்ம எவ்வளவு வரானே நம்ம ஜாலியா யாரு ஸ்பேஸ் போடணும், யாரு பேசணும், என்ன ட்வீட் போடணும், எல்லாமே அவர் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. நாளைக்கே திரும்ப நான் செங்கோட்டையன் பேராவே மாறி இருக்குன்னு சொன்னா யார் தடுக்க முடியும் சொல்லுங்க? சரி போய் பேசிக்க, நல்ல பையனா இருந்தா அனுப்ப முடியும். இது விஜய் சுந்தர் உங்களுக்கான பதில் தான். மதனை எப்படி ஏத்துறீங்க? மதனை எப்படி ஏத்துறீங்க? யாரும் எப்படி ஏத்துறோம்? இப்ப இவனுங்க என்னென்னவோ கேள்வி. ஸ்பீக்கர் பேனல்ல யார் இருக்கணும்? மாம்ஸ் ஒரே நிமிஷம். ஸ்பீக்கர் பேனல்ல யார் இருக்கணும் இருக்க கூடாதுன்ற வரைக்கும் நம்மள கொஸ்டின் பண்றானுங்கல்ல. டேய், உங்களுக்கு வந்து இதொப்பரு, உங்களுக்கு வந்து என்ன கேள்வி கேட்கணும்னு கூட தெரியாம நீங்க கேட்டுனுக்கிறீங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்கிறேன், ஓகேவா? புதுவெளியில இருக்க கேள்விதான். இஸ்லாமியர்களால் எனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிதான் இந்த ஒய் செக்யூரிட்டியா செட் செக்யூரிட்டியா என்ன மச்சான் அது ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படின்னு வன்னியரசு வச்ச குற்றச்சாட்டுக ஏன்டா நீங்க இன்னும் நிரூபிக்கல? அப்போ நீங்க வந்து அப்படிதான் வாங்கிருக்கிறீங்க. நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ என்ன சொல்லி நீ பாதுகாப்பு வாங்கின நீ போட்டிருக்கணும். நீங்க இல்ல அது என்னது, அந்த கட்சி தலைவர் வந்து இங்க வரலன்னாலும் அவர் மனசு எங்க கூட தாங்குது, அவர் எங்களை தான் பாத்துனுக்குறான்னு அந்த கட்சியில இருந்ததுனால உங்க மேல அலிகேஷன் வைக்கிறாங்க. இப்ப என்னன்னா சரிங்க மாம்ஸ் நான் முடிச்சிடறேன்னு. இப்போ இவனுங்க தூக்கின்னு வரானுங்கல்ல, வன்னியரசு என்னப்பா பொது தொகுதி எல்லாம் நீங்க ஆசைப்படலாமான்னு ஒரு வீடியோ பேசியிருக்காருன்னா, அதே வன்னியரசு அப்ப நான் பேசுனது தப்பு, அந்த மாதிரி எங்கள்கிட்ட கேட்கவே இல்லைன்னு திருமா வன்னியரசு 2 பேருமே கொடுத்துட்டாங்க. இப்போ அதே வன்னியரசு நீ வந்து இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கன்றாங்க. நான் சொல்றேன், நீ ஒரு சங்கி, நீ வந்து RSS ஓட அடி நாய், வீட்டு நாய் நீ அதனாலதான் இந்த வேலையை பார்த்திருக்கிற. அவனை இதுக்கப்புறம் உங்களை கேள்வி கேட்க துப்பே கிடையாது. நான் சொல்றேன், ஸ்பேஸ்ல மேல ஏறி வந்து கேள்வி கேட்க உங்களுக்கு எல்லாம் இதுவே கிடையாது. ஏன்னா நீ டைரக்டா சங்கி ஏஜெண்டாக்கு வேலை செய்யற, RSS நாய்க்கு வேலை செய்யற ஏவல் நாய் நீங்கலாம், ஓகேவா? முதல்ல நீங்களாம் என்ன பண்ணோம், உங்க அண்ணன் கிட்ட போயிட்டு அண்ணன் எதுக்கு நான் ஒய் பிரிவு பாதுகாப்பு வாங்கினீங்க, எதை காரணமா காட்டி அதை முதல்ல பொதுவெளியில சொல்லுங்க. நீங்களே இப்படி சங்கி வேலை பாக்குறீங்களேன்னு முதல்ல அதை கேட்டு அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேளுன்னா, அதை கேள்வி கேட்காம இங்க வந்து திமுக சப்போர்ட்டர்னு எவனையுமே கேள்வி கேட்க உங்களுக்கு. சரி, எனக்கு தாவேக்கன்ஸ் அடிச்சு கொஞ்சம் போர் அடிக்குது. ஹக்கி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன்.
ஒரு எதிரி நாட்டு கூட சண்டை போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் கால் பண்ணி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நாங்க அட்டாக் பண்ண போறோம், தயார் நிலையில இருங்க அப்படின்னு சொன்னதால என்ன ஆயிருக்குன்னா, இன்னைக்கு வந்து அந்த டிஃபென்ஸ் சீஃப் வந்து சொல்லியிருக்காரு, ஏதோ பிளேன் வந்து எங்களது சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு. காட்டி கொடுத்தது ஜெய்சங்கர் மாமாவா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு வருது இப்போ. இப்ப அவரை தேச துரோக குற்றத்துக்கு அவரை அரெஸ்ட் பண்ணோமா கூடாதா? ஹக்கி, நீங்க சொல்லுங்க. இருக்கீங்களா ஹக்கி? எமோஜி போடுறாரு ப்ரோ. இல்ல பொதுவாவே கேட்போம். ஏன்னா இதுக்கு நீங்க என்ன சொல்லணும்னா, இந்த பத்மாவதின்னு ஒரு படம் வந்தது இல்ல, பத்மாவதியின் கூட பேர் மாத்தினாங்க, அதோட ஒண்ணு இருக்கு. கேக்குதா பேசுறது? கேக்குது ஹக்கி, கேக்குது. கேக்குதா? ஹலோ கேக்குது. கேக்குதா? ஹலோ கேக்குது ப்ரோ. கேக்குதியா? பரணி மாம்ஸ் இருக்கியா? இருக்கு. நான் ஒன்னே ஒன்று சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு சங்கி வேலை பார்க்குறான்ற ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். பக்கத்துல ஒரு சங்கி பேச ஓடுது, இங்க ரெகுலரா பேசுற ஒரு சாவைக்கான கூட உட்காந்து கொஞ்சி கொலாவிட்டு இருக்கான். இந்த ரியாக்ஷன் பட்டன்ல இந்த முத்தம் கொடுக்குற பட்டன் மட்டும் இருந்ததுன்னா 2 பேரும் மாறி மாறி கொடுத்து போனுங்க. அப்படி உட்காந்து பேசிடுறாங்க. ப்ரோ பக்கத்து பேஸ்ல வந்து சங்கீத் அனில்ஸும் போட்டு பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் சொன்னது கேட்கலையா?